அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ ஆண்டாள் வாசனம்னா துரைசாமி. வீடு கட்டும் பொழுது அவசியம் வந்தீங்கன்னா வீட்டை சுற்றியுமே இடம் விடுங்க. எதுக்காக விட சொல்கிறேன்னா, இப்போ இல்லைனாலும் நீங்கள் நிச்சயமாக வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்டு போட்டே ஆகணும். காம்பவுண்டு போடாமல் எந்த ஒரு வீடும் இருக்கக்கூடாது. இது பழைய வீடு இருக்குது, தெற்கு மேற்கும் ஒட்டி இருக்குது அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் வச்சுட்டு கிழக்கு வடக்கு இந்த பக்கம் காம்பவுண்டு போட்டுருக்குங்க. ஆனால் நிச்சயம் அவசியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்பவுண்டு போட்டே ஆகணும். போடாமல் ஒரு வீடு இருக்கக்கூடாது. ஆனால் காம்பவுண்டு வால் பொறுத்த வரைக்கும் அது ஃபாதர் வால்னு சொல்லுவாங்க, வீடு மதர் வால்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு தகப்பன் எப்படி தேவையோ அதே மாதிரி, அதாவது நம்ம குடும்பத்துக்கு ஒரு தகப்பன் எப்படி தேவையோ அதே மாதிரி வீட்டுக்குங்கிறது ஃபாதர் வால் தேவை. பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு கட்டி அவங்க என்ன தான் தப்பாக தவறுதலாக வீடு கட்டினாலும், போர் போட்டாலும் சரி, சம்பு போட்டாலும் சரி, இல்லை செப்டி டேங்க் போட்டாலும் சரி, இல்லை வீட்டை குறுகலாக கட்டினாலும் சரி, மரம் கிட்ட எது நட்டாலும் சரி, அதோட பிரச்சனை எதுவுமே நம்ம வீட்டை தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா அந்த காம்பவுண்டு தான். காம்பவுண்டு வால் போட்டிங்கன்னா அவங்க பண்ணுற அனைத்து தவறான விஷயம் நம்ம வீட்டை எதுவுமே பாதிக்காது. நம்ம வீடு ஸ்ட்ராங்காக நம்ம ஃபாதராக சொல்லக்கூடிய காம்பவுண்ட் சுவர் நம்ம வீடை நல்லா பார்த்துக்கும், நல்லா வாசப்படி பலமாகவும் கொடுக்கும். அதனால் வீட்டை சுற்றி நிச்சயமாக காம்பவுண்டு போடுங்க. உங்களுக்கு இடம் ஒரு அடி தான் இருக்குது அப்படின்னா கூட ஒன்றும் நோ ப்ராப்ளம். அந்த பச்சை வலை வச்சுங்க, இல்லை ஒரு தகர ஷீட் போட்டுங்க, இல்லை சிமெண்ட் ஷீட் போட்டுங்க, இல்லை திக்னஸ் குறைவாக இல்லை காங்கிரீட் கூட போட்டுங்க, இல்லைன்னா கம்பி கூட கட்டுக்குங்க. அதாவது இந்த ஃபென்சிங் போடுவாங்களா அதை கூட போட்டுங்க. மொத்தத்தில் தடுப்புன்னு ஒரு அமைப்பு இருந்தால் அந்த வீடு சுவிட்சமாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அந்த காம்பவுண்டை தடுத்து நிறுத்தி உங்கள் வீட்டுக்கான நல்ல விஷயங்களை கொடுக்கும். பக்கத்து வீடு சுற்றி விட்டுறதுக்கு எந்த விஷயத்தையும் கெடுதலான விஷயத்தை எதுவுமே அந்த காம்பவுண்டு கொடுக்காது, தடுத்து நிறுத்திடும். நல்ல விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். ஏன்னா அப்பாவுக்கு தெரியுமில்ல நம்மளுக்கு வீட்டுக்கு நல்லது எது கிடந்ததுன்னு. ஸோ அதனால் நீங்கள் அவசியம் நீங்கள் காம்பவுண்டோட அமையாமல் எந்த வீடையுமே நீங்கள் கட்டாதீங்க. இடம் விட்டு கூட கட்டுங்க. ஒன்றும் வீடு உணவு கொடுக்கணும் கூட தப்பு இல்லை, கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருந்தாலும் தப்பு இல்லை. ஆனால் காம்பவுண்டோட கொண்டாட மாதிரி நீங்கள் இடத்த விட்டுட்டு நீங்கள் கட்டுறது ரொம்ப சிறப்பு. நன்றி, வணக்கம்.